இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏப்பா சகல, இந்த ஊரை செலக்கடத்தினவனா நம்ம எங்கப்பா போய் தேடுறது? அதுவும் இல்லாம அவன் இங்க இறங்கி வேற ஊருக்கு போயிருக்க மாட்டான்றதுக்கு என்ன நிச்சயம்? வாய்ப்பு இருக்குங்க. இன்ஸ்பெக்டர் சரவணன் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஹலோ கார்த்தி சார். வணக்கம் சார். கார்த்தி, நீங்க சொன்ன ஆளை பத்தின எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன். அவன் பேர் குருமூர்த்தி. அவன் தான் இந்த ஊர்லயே பெரிய செலத்திருட. அவன் மேல ஏற்கனவே 4-5 செலத்திருட்டு கேஸ் இருக்கு. ஜெயிலுக்கும் அடிக்கடி போயிட்டு வரவன் தான். இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் போனா சத்யா நகர் வரும். அங்க அவன் ஒரு கடை வச்சிருக்கான். அதுல சிலை செஞ்சு விற்கிறதா சொல்றாங்க. ஆனா கோயில் சிலைங்களை திருடி விற்கிறதா அவனோட மெயின் பிசினஸே. அடப்பாவி, இதுவே ஃபுல் டைம் ஜாப்பா? ஏப்பா சகல, இவன மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த சாமி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குதேப்பா. ஏப்பா சகல, போலீஸ் வர வந்திருக்கு. இவங்களோட அதிரடியா போய் அவனை அட்டாக் பண்ணி சிலையை மீட்டு கொண்டு வந்துருவோப்பா. இல்ல, அது சரியா வராது. ஏன்பா? அந்த சிவனாண்டி நேரம் நம்மளை பத்தி குருமூர்த்தி கிட்ட சொல்லியிருப்பான். நம்ம போய் விசாரிச்சா கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டான். நம்ம அங்க போனாலே சிவனாண்டிக்கு விஷயம் போயிடும். சிலை கிடைக்கிறது கஷ்டமாயிரும். சார், நீங்க மட்டும் போய் விசாரிச்சு பாருங்க சார். அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஓகே கார்த்தி, நான் போய் போலீஸ் பாசையில அவனை அதட்டி உருட்டி மிரட்டி உண்மையை கொண்டு வர பாக்குறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். போலாம்ப்பா.